மதிப்பிற்குரிய எனது உஸ்தாத்மார்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் மாணவியர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண் படைத்து மண் படைத்து விண்ணிலே வீக்கத்தக்க படைப்புகளெல்லாம் படைத்து, அதுபோல் மண்ணிலும் மலர்களையும் மாணிக்கங்களை உருவாக்கி, இன்னும் எத்தனையோ வஸ்துக்களை படைத்து ஊனளித்து உறக்கமளித்து பாதுகாக்கின்ற அல்லாஹுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நான் இங்கே குர்ஆனின் சிறப்பு பற்றி பேச வந்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது அல்லாஹ்வின் திருவேதமாகும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, பயபக்தியுடனுக்கு நேரொளி காட்டி ஆகும். அப்போ அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆனை ஒரு வழியை காட்டி கொடுத்துருக்கான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒரு சரளமான குர்ஆன் ஓதிக்கிறாங்களோ உயர்ந்த பதவியில் இருக்கும் 2 மலக்குமார்களுடன் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்படி இந்த குர்ஆனுக்கு பல சிறப்பு இருக்கு. குர்ஆன்ல மொத்தம் 114 சூறாக்கள் இருக்கு. அதில் ஒவ்வொரு எழுத்தும் படிக்கும்போது அல்லாஹ் 10 நன்மை கொடுக்குறான். இன்னும் இந்த குர்ஆன் அழியாத புத்தகமாக இருந்தால் இது யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நிச்சயமா நாம இந்த குர்ஆனை இறக்கி வச்சோம், இன்னும் நாமவே பாதுகாவலாக இருக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இன்னும் குர்ஆன்ல அற்புதமான ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. அது ஒண்ணுதான் தேனி. தேனின்னு ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கான். அதுல இருந்து கிடைக்கிற தேன் நிறைய நோய்களுக்கு மருந்தாகவும் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனிதர்கள் ஹைபிரிட் மூலியமா எத்தனையோ பழங்களையும் காய்கறிகளையும் உருவாக்குறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன தேனி மூலியமா எந்த மனிதர்களையும் தயாரிக்க முடியல. அப்போ இந்த மாதிரி பல அற்புதமான ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த சிறப்பை குர்ஆன்ல அதிகமாக ஓதின அல்லாஹ் சொன்ன விஷயங்களை தெரிஞ்சுப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.